13 தோசை திங்கிறவனுக்கு நடந்தா அவன் சார் என்ன ஆவான்? 13 எல்லாம் இல்ல ஆ. சார். அவன் 18, 20 கூட போயிடும் சார். யாரு அவன்? எனக்கே அவன பார்க்கணும் போல இருக்கு. போன மாதம் நீயா நானா ஷோவில் கலந்துக்கிட்ட அம்மா பையன் இவங்க 2 பேர்த்தையுமே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நீயா நானா ஷோவில் அம்மா தான் பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருந்தாங்க. அதுலேருந்தே இந்த பிரணவ் அப்படின்ற பையனும் இந்த அம்மாவும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஷோ முடிஞ்சக்கப்புறமா நிறைய இடத்துல இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூவும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் 21 வயசு ஆகிற பிரணவ் திடீர்னு இறந்து போன விஷயந்தான் இப்போ பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. பிரணவ் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. நேற்று நைட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு எலக்ட்ரிக் ட்ரெயினில் வரதுக்காக வந்திருக்காரு. குரோம்பேட்டையில் இருக்க எலக்ட்ரிக் ட்ரெயினோட ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது திடீர்னு ரயில் மோதி அவர் சம்பவ இடத்துலையே இறந்து போயிருக்காரு. இவர் கூடவே சதீஷ் அப்படிங்கிற நபரும் போயிருக்காரு. அவரும் அவர் கூட சேர்ந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. பிரணவ் இறந்ததுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் ஃபோன் பேசிக்கிட்டே எதையும் கவனிக்காமல் அசால்ட்டாக கிராஸ் பண்ணி வந்திருக்காரு. அதுதான் அவர் இறந்து போனதுக்கு காரணம் அப்படின்னு அங்கே சுற்றி இருக்க மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் பிரணவோட இந்த இறப்பு செய்தியை கேட்டு பலருமே அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போன மாதம் தான்ப்பா உன்னை நீயா நானா ஷோவில் பார்த்தேன், 20 தோசை சாப்பிடுவேன்னு சொன்னேன், என் பையன் எவ்வளோ கேட்டாலும் நான் ஊற்றி கொடுப்பேன், பையனுக்கு சுட்டு போடுறத விட வேற என்ன எனக்கு வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட அம்மா கூட யதார்த்தமாக பேசியிருந்தாங்க. உன்னை பார்த்து நாங்கள் நிறைய பேர் பொறாமப்பட்டிருக்கோம், ஆனால் உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இவரோட இந்த இறப்புக்கு அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதே போல் நிறைய சம்பவங்கள் அங்கே இருக்க ஏரியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாருமே அவங்களோட அவசர வேலைக்காக தாண்டி வந்துடுறாங்க. இதனால் நிறைய ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணினாலும் யாருமே இதை கேர் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சைட்லேருந்து இந்த கேஸ் பற்றி விசாரிச்சுட்டு வராங்க.